நம்முடைய திமுக நண்பர் காங்கிரஸ் நண்பர் அழகா அவரே ஒப்புக்கொண்டுட்டாரு. திமுக நண்பர் யாருமே இல்ல. காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் அலிமல் புகாரி தான் இருக்காரு. திமுக தரப்புல இருந்து திமுகவுடைய செய்தி தொடர்பாளர் தான் அலிமல் புகாரி பேசுவாரு. ஏன்னா இப்ப அவர் வந்து உங்களை தாவேக பிரதிநிதி அப்படின்னு சொன்னா சரியா இருக்குமா? அது சரியா இருக்காதுல்ல. பேச விடுங்க. நீங்க நெறியாளர் என்ன சார் பண்றீங்க? நான் நெறியாளர் தான் சார் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் என்ன பண்ணணும்னு நீங்க சொல்லி தராதீங்க சார். நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அலிமல் புகாரி எழுப்பின விமர்சனத்துக்கு ரவீந்திரன் துரைசாமி பதில் சொல்லிட்டாரு. புரட்சி கவிதாசன் எனக்கு பாடம் எடுக்க வேண்டாம். புரட்சி கவிதாசனை நோக்கி வரக்கூடிய கேள்விகளுக்கு மட்டும் நீங்க பதில் சொன்னா போதும். இல்ல நீங்க யாருக்கு வேணா நீங்க சப்போர்ட் பண்ணுங்க, அது பிரச்சனை இல்ல. நீங்க எனக்கு பாடம் எடுக்க வேண்டாம். கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்க. நீங்க நெருக்கடியை ஏற்படுத்துவதே பாஜக தான் அப்படிங்கிறதுக்கு பதில் சொல்லுங்க. திமுக காங்கிரஸ் பிஆர்ஓவா? நீங்க திமுக காங்கிரஸ் பிஆர்ஓவா? யாரு இப்ப அதான உங்களோட நோக்கம்? இல்ல அதான உங்களோட நோக்கம்? இல்ல இப்ப அதான உங்களோட நோக்கம்? உங்க நோக்கம் நிறைவேறிடுச்சா? உங்க நோக்கம் நிறைவேறிடுச்சா? இல்ல சொல்லுங்க. நேரடியா அவர் எழுப்பின கேள்விக்கு அவர் அரங்கத்தில் இருந்து பதில் சொன்ன பிறகாக நீங்க உள்நோக்கத்தோட ஒரு கேள்வி எழுப்புறீங்க அப்படின்னா உங்களிடம் கேட்ட கேள்விக்கு பதில் இல்லன்னு இல்ல பதில் இல்லன்னு புரிஞ்சுக்கிறேன். அதெல்லாம் எனக்கு தெரியும் சார். நடத்தின எனக்கு தெரியாதா? எதை ரீவைண்ட் பண்ணி பாருங்க. நீங்க பாருங்க, அந்த நெருக்கடியை பாஜக உருவாக்குகிறதாங்கிறது நேரடியான கேள்வி. அதுக்கு பதில் இருக்கா? அதுக்கு பதில் இருக்கா? ஒரு வார்த்தை திமுகவுடைய கடந்த காலத்தை திரும்பி பார்த்த போது நீங்க ஆமா கண்டிச்ச. அலிமல் புகாரியும் தான் கண்டிச்ச. அது தனிப்பட்ட கருத்து. அவரை தனிப்பட்ட விமர்சனத்துக்குள்ள போக கூடாதுன்னு கண்டிச்ச. நீங்க போய் ரீவைண்ட் பண்ணி பாருங்க. நீங்க போய் ரீவைண்ட் பண்ணி பாருங்க. சார் அதுக்கு அவரே பதில் சொல்லிட்டாரு சார். நீங்க திரு ரவீந்திரன் துரைசாமியை இப்ப நீங்க பேக் பண்ணணும்னு அவசியம் இல்ல. அவரே அதுக்கு பதில் சொல்லிட்டாரு. நீங்க நெருக்கடியை உருவாக்குறீங்களா இல்லையா? அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. எங்களுக்கு எந்த அவசியம் இல்ல சார். நெருக்கடிக்கு முடுக்க இழந்தவன் கை போட அங்கே இடுக்கல் தலைவராக நட்பு. நன்றி. தமிழர்களுக்கு ஒரு இன்னல் என்று சொன்னால் நன்றி நன்றி ரவீந்திரன் துரைசாமி. சரி நன்றி. மத்திய மந்திரி என்று பார்த்தோம். பாரத பிரதமர் இரங்கல் தெரிவித்தாரு, நிவாரணம் கொடுத்தாரு. அண்ணாமலை செய்தியை பத்த வச்சாரு. அதுதான் திரும்பி பார்க்க மாட்டியா? அதாவது பற்ற வைக்கிறதுன்னு ஒண்ணு சொன்னீங்க பாத்தீங்களா? அதுதான் பிரச்சனை. இல்ல அதுதான் பிரச்சனை. சரி